ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 கார்டார் நம்பர் 5. அதாவது ரெட் லைன் ரூட்டோட ஒர்க் அப்டேட் தான். இந்த ரெட் லைன் ரூட்டு மாதவரம் மில்கானில் தொடங்கி சோழிங்கநல்லூர் வரைக்கும் வரப்போகுது. இந்த ரூட்ல நம்ம கவரேஜ், அதாவது போரூர் பிரிட்ஜில் இருந்து இறங்கி இந்த மெட்ரோ கிராஸ் ஆகிற இந்த லொக்கேஷனில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ஸ்டீல் கர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பிளேஸ் பண்ணி முடிச்சு அதுக்கு மேலேயும் அந்த சைடில் உள்ள அந்த காங்கிரீட்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து ஸ்டேஷனில் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ரூட்டு ஆக்சுவலாக அக்டோபர் 2026க்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் ஒர்க்லாம் கொஞ்சம் நிறையா பெண்டிங்கில் இருக்குது. பட் எந்த அளவில் சிஎம்ஆர்எல் ஸ்பீடப் பண்ணி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் அந்த பூந்தமல்லி டு வடபழனி ரூட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ வாங்க இந்த ரூட்டில் என்னென்ன அப்டேட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த முகலிவாக்கம் டு ட்ரேட்ஸ் அண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸ்லையுமே கர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷன்ஸ் ஒர்க் மட்டும் தான் போயிட்டு இருந்தது. வாங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் என்னென்ன ஒர்க் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இந்த முகலிவாக்கம் தொடங்குற இந்த இடத்துல, அதாவது சரவணா ஸ்டோர் கொஞ்சம் முன்னாடி வந்து இது வந்து ஒரு டபுள் டக்கராக போகுது. ஃபஸ்ட்டு மேலே டாப் லெவலில் நம்மளுக்கு மெட்ரோ போகும். அதுக்கு கீழே வந்து பஸ்ஸஸ், கார் அந்த மாதிரி வெஹிக்கிள் போகிறதுக்கான ஒரு பிரிட்ஜஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த சைடில் ஒரு சின்ன பீன் ஆட் பண்ணியிருக்கதை நம்மளால் பார்க்க முடியும். போக போக அந்த பீனை எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறையா கர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணி அதுலேயும் நிறைய ஒர்க் முடிஞ்சிருக்குது. அதெல்லாம் வாங்க தொடர்ந்து அப்படி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து முகலிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகிற அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு சரவணா ஸ்டோர் இருக்கும். அது பக்கத்தில் தான் இந்த ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் வந்து கீழே நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரிட்ஜு வரப்போகுது. அதுக்கு மேலே தான் மெட்ரோ ஸ்டேஷன் வரதுனால ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. இந்த ரோட்டில் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷனுக்கான அந்த காலம் போட்டிருக்கதை பார்க்க முடியுது. ரொம்ப உயரமாக தான் இருக்குது இந்த காலம்லாம். ரைட் சைடில் போயிட்டு இருக்க ஸ்டேஷன் ஒர்க்கையும் கவர் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அங்கே அந்த சைடு ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுனால போக முடியல. பட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலம்லாம் மேலே வர எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு அதுலலாம் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 டெக்கு நம்மளால் பார்க்க முடியும். அதாவது லோவர் டெக் கீழே உள்ளது வந்து பஸ்ஸஸ், கார் போகிறதுக்குரிய அந்த லேயர். அதுக்கு மேலே உள்ள டெக் வந்து நம்மளுக்கு மெட்ரோ ட்ரெயின் போகிறது. அதுக்கு ஃபுல்லாமே வந்து யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது. கீழே வந்து இந்த லோவர் டெக்கில் நம்மளுக்கு ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அந்த ஃப்ளோரிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படியே தொடர்ந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இந்த லோவர் டெக்கோட ஒர்க்கெலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 60% கிட்ட முடிஞ்சிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. பட் இதை தொடர்ந்து வரும்போது அடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு இந்த லோவர் டெக்கில் இன்னும் அதாவது அந்த எக்ஸ்டென்ஷன் பீன் ஆட் பண்ணி அதில் கர்டர் பிளேஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் இனிமேல் தான் தொடங்க போகுது. ஸோ வாங்க நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போகலாம். பட் மேலே பார்த்தீங்கன்னா யூ டைப் கர்டர் கம்ப்ளீட்டாக பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அப்படியே தொடர்ந்து போகும்போது இந்த ரோட்டோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா ஹெவி வெஹிக்கிள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பெரிய கண்டெய்னர் லாரியில் ஒரு ஐ டைப் கர்டர் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ மேபி நைட்டு நேரங்களில் இந்த ஒரு சைடு ரோடை பிளாக் பண்ணிவிட்டு இதை பிளேஸ் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்கலாம். இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராமபுரம் மெட்ரோ ஸ்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலம் மேலே வரைக்கும் போட்டிருக்கதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அந்த பிளாட்ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த பீனும் ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லிஃப்ட்டு அப்புறம் ஸ்டெப்ஸ்க்காக அந்த
ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கரண்டாக இந்த ரூட்டில், அதாவது இந்த பர்டிகுலர் ராமபுரம் மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. இந்த ராமபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டிஎல்எஃப் ஐடி பார்க் பக்கத்தில் தான் வரும். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம டிஎல்எஃப் ஐடி பார்க் போகணும்னா இங்கே இறங்கி தான் நம்ம நடந்து போக வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் நடந்து தான் போக வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து டிஎல்எஃப் ஐடி பார்க் பக்கத்தில் வந்துட்டோம். இதில் வந்து ரைட் சைடில் நம்மளால் டிஎல்எஃப் ஐடி பார்க்கை பார்க்க முடியும். அதாவது இதில் கொஞ்சம் கார்டன் ஏரியாஸ் இருக்கும். இதை கிராஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வர அடுத்த பில்டிங் தான் வந்து டிஎல்எஃப் ஐடி பார்க். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த பில்டிங்க்கு நெக்ஸ்ட் பில்டிங் வந்து டிஎல்எஃப் ஐடி பார்க் வரும். இப்போ ரைட் சைடில் நம்மளால் டிஎல்எஃப் ஐடி பார்க்கோட என்ட்ரன்ஸ் பார்க்க முடியும். அதுவே வந்து லெஃப்ட் சைடில் எல்என்டி சார்பாக 2-3 மிகப்பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு வராங்க. ஸோ அதில் வந்து ஒரு பில்டிங்கோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, இன்னொரு பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு எல்என்டி ஆஃபீஸும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வாங்க திறந்து போவோம். இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லொக்கேஷனில் தான் வந்து மணப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலம்லாம் பில்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப உயரமாக வரதுனால இன்னும் பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரி எக்ஸிட்டுக்கான அந்த வேலைகளும் போயிட்டு இருக்குது. இதில் வந்து ஸ்டெப்ஸு, லிஃப்ட்டு, எஸ்கலேட்டர் எல்லாமே பில்ட் பண்ணணும். அதே மாதிரி அதுக்குரிய வேலைகள் ரைட் சைட்லேயும் போயிட்டு இருக்குது. கரண்ட்டாக மணப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரக்கூடிய லொக்கேஷனில் இந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. அப்படியே தொடர்ந்து போகும்போது இந்த ஜங்ஷனில் நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா உள்ளே வந்து ராமபுரம் போக முடியும். ஸோ இந்த லோவர் டெக்கு, அதாவது பஸ்ஸஸ் கார் போகக்கூடிய அந்த லோவர் டெக் வந்து இந்த சிக்னலை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இறங்குற மாதிரி போட்டிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அந்த பில்லர்ஸோட ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது இது வரைக்கும் நம்மளுக்கு வர மாதிரி பிளான் இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மியாட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். இதில் வந்து லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு மியாட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். இப்படி தொடர்ந்து போகும்போது நம்ம அடையார் ரிவர் நம்மளை கிராஸ் பண்ணி போகிறத பார்க்கலாம். இந்த அடையார் ரிவருக்கு மேலே இந்த மெட்ரோ ஒர்க்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடியே வந்து இந்த யூடைப் கட்டர் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மேலே அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த அடையார் ரிவரை கிராஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு மிகப்பெரிய பில்டிங் பார்க்கலாம். இது வந்து ரீசெண்டாக கவர்மெண்ட் சார்பாக கட்டப்பட்ட பில்டிங். இது வந்து ஃபின்டெக் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறையா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்கிங் சர்வீசஸ் எல்லாமே மொத்தமாக வைக்கிற ஒரு ஹப் மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டிட்கோ சார்பாக, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் சார்பாக இதை கட்டியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 250 கோடி செலவில் கட்டியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இதில் வந்து பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ், அப்புறம் இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து நிறையா ஃபினான்ஷியல் சம்மந்தமான இன்னோவேஷன்ஸ் வந்து இங்கே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட 56 ஏக்கர் அப்படிங்கிறதுனால உள்ளேயுமே நம்மளுக்கு நிறையா கமர்ஷியல் பில்டிங் வரதுக்கு, அப்புறம் ஹோட்டல் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்னை ட்ரேட் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அதாவது இந்த இயர் கடைசிக்குள்ளே இது வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் வரும் அப்படின்ட்டு சிஎம்ஆர்எல் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிஎம்ஆர்எல் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ட்ரி எக்ஸிட்கான அந்த காலம் பில் பண்ணுற வேலைகள் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்மளுக்கு அந்த காலம் பில் பண்ணுறதுக்கான காங்கிரீட் போட்டு அந்த கம்பி கட்டுற வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ட்ரேட் சென்டர் வரைக்கும் உள்ள லொக்கேஷன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஸ்டேஷனில் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதை மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சுங்க. வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.